அனைவருக்கும் வணக்கம். என்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்களது NPTEL ஆன்லைன் பதிவு வகுப்பிற்கு வரவேற்கிறோம். நான் IIT கரக்பூர் இன் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் துறையில் இருந்து ராஜாராம் லக்கராஜு. இந்த பாடத்திட்டத்தில் டிராயிங் வரைதல் மற்றும் கலை டிராயிங் உடன் ஒப்பிட முயற்சிக்கும் தொழில்நுட்ப வழியை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது லெக்சரில் என்ஜினியரிங் டிராயிங் பற்றி இன்ட்ரோடக்ஷன் செய்ய போகிறோம். என்ஜினியரிங் டிராயிங் என்பது பொறியாளர்களுக்கு இன்றியமையாத காம்போனன்ட் ஆகும். உங்களுக்கு என்ன யோசனைகள் இருந்தாலும் அவற்றினை டிராயிங் மற்றும் ஓவியங்கள் மூலம் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இது வடிவமைப்பு உற்பத்தி நுட்பங்கள் மற்றும் பல பொறியியல் அம்சங்களை என்ஜினியரிங் டிராயிங் மூலம் உள்ளடக்கியுள்ளது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் ஐ கவனித்தால் அங்கு கேஸ் டர்பைன் பிளேட்கள் மற்றும் விமானங்களின் இறக்கைகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இருக்கும். இவை பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். மேலும் ரிப்பீட்டட் முறைக்கான வடிவங்கள் தேவை. ஃபர்தர் பர்போஸ் என்ஜினியரிங் டிராயிங் வரைபடங்களை உருவாக்குவதற்கும் அவற்றை உற்பத்தி செய்வதற்குமான வடிவத்தை அளிக்கிறது. இதேபோல் கெமிக்கல் என்ஜினியரிங் இல் பல வெப்ப மற்றும் நிறை பரிமாற்ற உபகரணங்கள் இருக்கும். மேலும் அவை சரியாக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வடிவமைப்பிற்கும் எப்போதும் சகிப்புத்தன்மைகள் உள்ளன, ஆனால் இது உற்பத்திகளுக்கு வழங்கப்பட்டாலும் இந்த என்ஜினியரிங் டிராயிங்கள் மூலம் குறைக்கப்படும். இதேபோல் சிவில் மற்றும் கட்டடக்கலை பொறியாளர்களுக்கு கட்டிட வடிவங்களை நிர்மாணித்தல் என்பது அத்தியாவசிய கூறு ஆகும். மற்றும் என்ஜினியரிங் டிராயிங் ஆனது இதுபோன்ற வரைபடங்களை மெக்கானிக்கல் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்க்கு கூட உதவுகிறது. மற்றும் மின்னணுவியல் மற்றும் கணினி அறிவியல் என்ஜினியரிங் டிராயிங் மிகவும் அவசியம். பல சிப் ரெசிஸ்டர்ஸ்கள் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்களை தொழிலகங்களில் சரியாக பயன்படுத்த வேண்டும். டிராயிங்களை கவனமாக வரைய வேண்டும். எங்களது பாடமானது இதுபோன்ற கலையை கற்றுக்கொள்ள விரும்பும் அத்தகைய தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கானதே ஆகும். இந்த பாடத்தில் பல்வேறு மெக்கானிக்கல் பகுதிகளுக்கான கோடுகள் கர்வ்ஸ்களை எவ்வாறு டிரா செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மேலும் ஆர்த்தோகிராஃபிக் புள்ளிகளின் கோடுகள், பிளேன்ஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ், கொள்கை மற்றும் துணை பார்வைகள், கருத்துக்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் பார்க்க முயற்சிப்போம். செக்ஷனல் வியூஸ்கள், கோடுகள், பிளேன்கள் மற்றும் திடங்களின் இன்டர்செக்ஷன், மேலும் மேற்பரப்புகளின் வளர்ச்சி மற்றும் சில டிராயிங்களை பார்க்க முயற்சிப்போம். மற்றும் பரிமாணங்களை எவ்வாறு வழங்குவது, ஃபிட்ஸ் மற்றும் டாலரன்சஸ்களை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது. மேலும் இந்த கணினி கிராபிக்ஸ் ஐ எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் அசெம்பிளி மற்றும் வடிவமைப்பு பயிற்சிகளின் அடிப்படையில் நீங்கள் சிறிய நிபுணத்துவத்தை கொண்டிருந்தால் என்ஜினியரிங் டிராயிங்கள் ஆனவை மாணவர்கள் நுட்பங்கள் மற்றும் தொழில்நுட்ப வரைபடத்தின் ஸ்டாண்டர்டு பயிற்சி ஆகியவற்றை கற்றுக்கொள்ள உதவும். லெக்சர்களின் முடிவில் ஒருவர் ஒர்க்கிங் அசெம்பிளி டிராயிங் ஐ படிக்க முடியும். மல்டிவியூ ஆர்த்தோகிராபிக் இல் மெக்கானிக்கல் கூறுகளை குறிக்கிறது. கான்செப்சுவல் டிசைன் ஓவியங்கள் மற்றும் அசெம்பிளி டிராயிங்களை உருவாக்குதல். தொழில்நுட்ப டிராயிங் திறன்களை கற்றுக்கொள்வதும் கணினிகளை பயன்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். எடுத்துக்காட்டாக டிராயிங்களை குறிக்கும் சாலிட் ஒர்க்ஸ் சாஃப்ட்வேர். இந்த பாடத்திட்டத்தில் மொத்தம் 12 தொகுதிகள். 1. என்ஜினியரிங் டிராயிங்களை இன்ட்ரோடக்ஷன் செய்தல். 2. காணி பிரிவுகளை எவ்வாறு புரிந்துகொள்வது மற்றும் அவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துவது. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்களில் தொகுதிகள். செக்ஷனல் வியூ மற்றும் ஒரு தனி மாடியூல். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்களை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது. கணினி கிராபிக்ஸ். மேலோட்டமாக பார்த்தால் 4 தொகுதிகள் கணினி கிராபிக்ஸ் பற்றி அறிந்து அவற்றை கணினி மென்பொருளை பயன்படுத்தி டிராயிங் செய்தல், ஒரு குறிப்பிட்ட சிக்கலை தேர்ந்தெடுப்பதிலும் மற்றும் வடிவமைப்பு திட்டத்தைச் செய்வதிலும் 2 தொகுதிகள். நாங்கள் பின்பற்றிய ஸ்டாண்டர்டு பாடப்புத்தகங்கள் என்ஜினியரிங் டிராயிங் பை NT பட் மற்றும் என்ஜினியரிங் கிராபிக்ஸ் வித்
ஆட்டோகேட் பை டி.எம். குல்கர்னி மற்றும் பிற. சாலிட் ஒர்க்ஸ்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சி பிரசன் ஸ்டாண்டர்டு பாடப்புத்தகங்கள். அதன் பின் பல ஆன்லைன் வளங்களை பயன்படுத்தினோம். அதை ஒரு விரிவாக காண்போம். இந்த குறிப்புகள் மற்றும் பொருட்களை நாம் எங்கு பயன்படுத்தினாலும் பொருத்தமானவற்றை நாம் பிரதிநிதித்துவம் செய்துள்ளோம். அவற்றில் சிலவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. என்ஜினியரிங் பிராக்டிசஸ் கடந்த சில 100 ஆண்டுகளில் பொருத்தமானவற்றை உள்ளடக்குகிறது. நாம் அதை ஒப்புக்கொண்டுள்ளோம். ஒப்புதல் அடிப்படையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தயவுசெய்து எங்களை மன்னிக்கவும். முதல் மாடியூல் என்ஜினியரிங் டிராயிங்களை இன்ட்ரோடக்ஷன் செய்வதை உள்ளடக்கியது. அதில் டிராயிங் கருவிகள் பற்றி நமக்குத் தெரியும். லெட்டரிங் ஐ எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் என்ஜினியரிங் டிராயிங்கிற்கு நாம் எந்த வகையான பேப்பர்ஸ் லேஅவுட்களை பயன்படுத்த வேண்டும். ஜியோமெட்ரிக்கல் வளைவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது. டைமென்ஷனிங் மற்றும் டாலரன்சஸ்களை நாம் காண்போம். கலை ரீதியாக நாம் ஓவியங்களை வரைகிறோம். எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு கலைஞரால் டிரா செய்யப்பட்ட ஒரு ராக்கெட்டை உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த ராக்கெட்டில் இருந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியேறும். நியூட்டனின் விதி காரணமாக இது மொமெண்டம் ஐ கொடுக்கிறது. அப்வார்டு டைரக்ஷன் இல் உள்ள ராக்கெட் ஷேப் இங்கே ஆர்பிட்டரி. இது திறமையான வடிவமைப்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்குத் தெரியாது. ஆனால் என்ஜினியரிங் டிராயிங் இந்த வகையான வடிவமைப்புகளை உள்ளடக்கியது. குறைந்தபட்சம் ஏரோடைனமிக்கல் வடிவமைப்புகளின் அடிப்படையில் திறமையான வடிவமைப்புகளை பயன்படுத்துகிறது. நியூட்டன் இயக்கவியல் போன்ற முதல் கொள்கைகளை ஸ்ட்ரக்சுரல் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி மற்றும் பல பிரதிநிதித்துவங்கள் மற்றும் அதிலிருந்து நாம் பொருள் அளவு குறுக்கு பிரிவு பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். அவை ஸ்ட்ரெச்சஸ் ஐயும் ஃபோர்சஸ்களையும் தடுத்து நிறுத்த முடியும். அங்கிருந்து யதார்த்தமான பிரதிநிதித்துவத்தை டிரா செய்ய முயற்சிக்கவும். அங்கிருந்து உற்பத்தி கோடுகள் மற்றும் உற்பத்தி கோடுகளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையான பொருட்களை உருவாக்குகின்றன. மற்றும் மீண்டும் மீண்டும் செய்வது என்பது என்ஜினியரிங் வடிவமைப்பிற்கு மிகவும் அவசியம். உதாரணமாக, ராக்கெட்டை பார்க்கும் என்ஜினியரிங் வழி கலை வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட டிராயிங். இங்கே ஒரு எளிய ராக்கெட் பல பகுதிகளைக் கொண்டுள்ளது. இங்குள்ள அப் மறுவடிவம் ஒருவேளை விங் மற்றும் இந்த ராக்கெட்டை வடிவமைக்க ஒருங்கிணைந்த கூறுகள் மற்றும் பல கூறுகள் ஈடுபட்டுள்ளன. இந்த ராக்கெட்டின் செக்ஷனல் வியூஸ்களும் முக்கியமானவை. அவற்றில் சில உந்துதல் த்ரஸ்டர்ஸ்களைக் கொண்டுள்ளன. அவற்றில் சில உடல் ஆதரவுள்ளவையாக இருந்தாலும் அவற்றில் சில கோர்கள் சில கானிக்கல் வடிவங்களைக் கொண்டுள்ளன. மேலும் கட் செய்யப்பட்ட பிரிவில் கூட பல இந்திய உபகரணங்களைக் கொண்டுள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு ராக்கெட் ஐ மீண்டும் கட்டியெழுப்ப விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும். இது எப்போதும் நன்றாகவும் எளிமையாகவும் இருக்கும். என்ஜினியரிங் வழி சம்பந்தப்பட்ட மிகவும் சிக்கலான டிராயிங்கள் மற்றும் ஒவ்வொரு காம்போனன்ட்களும் சரியாக என்ன செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பரிமாணங்கள் என்ன மற்றும் அந்த கட் செக்ஷனல் எவ்வாறு தெரிகிறது. இங்கே எடுத்துக்காட்டாக, என்ஜினியரிங் வழியில் சில கோடுகள் உள்ளன. அம்புகள் நிம்பஸ் போன்ற பரிமாணங்களை குறிக்கும். மேலும் சில தலைப்புகள், கூறுகள், பிரிவு கருத்துக்கள், அதன் முக்கிய கூறுகள் என்ன. எனவே, விஷயங்கள் எப்போதும் குறிப்பிடப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு உள்ளன. மேலும் நமது என்ஜினியரிங் டிராயிங் விஷயங்களை டிராயிங் செய்தல் மற்றும் வரைபடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அடிப்படை திட்டம் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். உற்பத்தி தயாரிப்பின் அனைத்து கட்டங்களையும் மறுகாப்பதே ஆகும். அடிப்படை யோசனைகளை கிராஃபிக்கல் ஃபார்மட் இல் வெளிப்படுத்துவதும் அடங்கும். என்ஜினியரிங் டிராயிங் மற்றும் மேலும் வடிவமைப்பு என்று பரவலாக அறியப்படுவது தற்போதைய பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு தயார் செய்கிறது. தொழில்நுட்ப டிராயிங் திறன்கள் மற்றும் கணினி கிராபிக்ஸ் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள அடிப்படை கருத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐ எடுக்கலாம். இது பூமியின் ஸ்பேஸ் இல் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன் உண்மையான இமேஜ் ஐ எடுக்கட்டும்.
இது சூரிய பேனல்கள், த்ரஸ்டர்ஸ் மற்றும் பல விஷயங்கள் போன்ற பல கூறுகளைக் கொண்டுள்ளது. அதை அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இல் பார்த்தால் அதில் சிறிய பகுதி அசெம்பிளி உள்ளது. எடுத்துக்காட்டாக, ஸ்கைலே 1950 80 1916 பிரபலமான விஸ்பேஸ் ஸ்டேஷன். பல சூரிய பேனல்கள், கைரோஸ்கோப்ஸ் மற்றும் கருவிகளைக் கொண்டுள்ளது. உதாரணமாக, இது ரோ மெட்டீரியல்ஸ் ஷீல்ட் ஸ்லீப் கம்பார்ட்மெண்ட்ஸ். வார்டு அறைகள், கழிவுப் பொருள் அறைகள், ஏர்லாக் தொகுதிகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம். பல அடாப்டர்கள், கமாண்ட் மற்றும் சேவை தொகுதிகள், தொலைநோக்கி அலகுகள் மற்றும் பட்டறை அலகுகள். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காம்போனன்ட்களை கவனமாக டிரா செய்ய வேண்டும். இது சில பயன்பாடுகளை பின்பற்றுகிறது மற்றும் ஃபேப்ரிகேஷன் யூனிட் அல்லது உற்பத்தி கைஸ்களுக்கு வழங்கப்பட வேண்டும். டிராயிங்களின் அடிப்படையில் ஒருவர் ஒவ்வொரு காம்போனன்ட்களையும் உருவாக்கும் நிலையில் இருப்பார். இந்த என்ஜினியரிங் டிராயிங்ஸ்களில் எந்த காம்போனன்ட் அசெம்பிள் செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த என்ஜினியரிங் டிராயிங்ஸ்களில் 10 லட்சம் தனிப்பட்ட காம்போனன்ட்கள் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக, இந்த ஸ்கைலே பரிசோதனை ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டப்பட்டுள்ளது, அதில் கிட்டத்தட்ட லட்சம் காம்போனன்ட்கள் உள்ளன. எந்த ஒரு மனிதனும் எந்த காம்போனன்ட் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது எளிதல்ல. எனவே இந்த காம்போனன்ட் ஒரு நபர் அல்லது ஒரு ஒற்றை யூனிட் மூலம் உருவாக்கப்படவில்லை. இது விநியோகிக்கப்படும் பல்வேறு உற்பத்தி யூனிட்களுக்கு மற்றும் தனிப்பட்ட காம்போனன்ட்கள் சிங்க்ரோனைசேஷன் செய்யப்படுகின்றன. மற்றும் இது என்ஜினியரிங் டிராயிங்ஸ்கள் மூலம் தெரிவிக்கப்படும். உதாரணமாக, இந்த இடது எண்ட் சைடு இல் இந்த தனிப்பட்ட காம்போனன்ட்ஸ்கள் அனைத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இதுபோன்ற வகையான என்ஜினியரிங் டிராயிங் ஐ காட்டுகிறோம். மற்றும் இது கைரோஸ்கோப் மூலம் தனித்தனியாக உந்துதல் பெற்ற பல துணை டிராயிங் தாள்களைக் கொண்டிருக்கும். கம்பார்ட்மெண்டல் ஸ்பேஸ் ஐ தனித்தனியாக கொண்டிருக்கும். இந்த தொழிலகங்களுக்கு மற்றும் தனித்தனியாக வழங்கப்பட்ட நட்ஸ்கள் மற்றும் போல்ட்டுகள் கூட அந்த டிராயிங்ஸ்களின் அடிப்படையில் அவை பேட்டர்ன் ஐ மீண்டும் மீண்டும் உருவாக்கி உள்ளமைவுகளை மறுஉற்பத்தி செய்கின்றன. உதாரணமாக, நாம் ஒரு விண்ட் ஃபார்ம் ஐ எடுத்துக்கொண்டால், இதில் விண்ட் டர்பைன் பிளேட்கள் மற்றும் ஒரு பெரிய போஸ்ட் உள்ளது. இது சுமார் 50 மீட்டர் ஹைட் இருக்கலாம். இந்த விண்ட் டர்பைன் பிளேட்கள் மற்றும் ஒரு விண்ட் ஃபார்ம் இன் 20 மீட்டர் டயாமீட்டர் பல விண்ட் டர்பைன்கள் மற்றும் ஒவ்வொன்றும் குறிப்பிடப்பட வேண்டும் மற்றும் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த விண்ட் டர்பைன் பிளேடுகள் போஸ்ட் மற்றும் பரிமாணங்களுக்கு ஒரு டிராயிங் ஷீட் இல்லாததால் டாலரன்சஸ் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளன. இதுபோன்ற பல வகையான ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்களை மறுஉற்பத்தி செய்ய எந்தவொரு உற்பத்தி யூனிட்க்கும் எளிதானது அல்ல. இது மிகவும் சிக்கலான விவரங்களைக் கொண்டுள்ளது. டர்பைனுக்கு ஜெனரேட்டர், விண்ட் வேன்ஸ், லோ ஸ்பீடு ஷாஃப்ட்ஸ், நாசெல்லே டவர்ஸ்கள், யாவ் மெக்கானிசம், கியர்பாக்ஸ் மற்றும் பல அலகுகள் போன்ற ஒன்று உள்ளது. ஒவ்வொரு யூனிட்டும் சரியான வழியில் அசெம்பிளி செய்யப்பட வேண்டும். மற்றும் எங்கள் என்ஜினியரிங் டிராயிங் பாடங்கள் இந்த அசெம்பிளி விஷயங்களை எவ்வாறு செய்வது என்பதையும் பாடநெறியின் அடிப்படை வரைபடங்களை எவ்வாறு குறிப்பிடுவது என்பதையும் உங்களுக்கு கற்பிக்கிறது. என்ஜினியரிங் டிராயிங்களில் இருந்து நீங்கள் புரிந்துகொள்ள உண்டு. நான் முன்னர் குறிப்பிட்டபடி, டாலரன்சஸ்கள், பெட்டிகள் மற்றும் செக்ஷனல் வியூஸ்கள். இது மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் க்கு மட்டுமல்ல, சிவில் என்ஜினியரிங் மற்றும் கட்டுமான டிராயிங் கூட இங்கே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கே, இடது எண்ட் சைடு இல், மும்பையிலிருந்து பாந்த்ராவோர்லி கடல் இணைப்பு காட்டப்பட்டுள்ளது. இது மிக நீண்ட பிரிட்ஜ் மற்றும் பல பீம்கள் மற்றும் நெடுவரிசைகள் உள்ளன. பாந்த்ராவோர்லிக்கு இடையிலான தூரம் வலது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சுமார் 4.7 கிலோமீட்டர் ஆகும். மேலும் பைலான் உருவாக்க வேண்டிய இடத்தில் சஸ்பென்ஷன்ஸ் போன்ற ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரிட்ஜ் கட்டப்பட வேண்டிய விதம் எல்லாவற்றையும் ஒரு திட்ட வழியில் குறிக்கப்பட்டு உள்ளது. இது என்ஜினியரிங் டிராயிங் இன் ஒரு பகுதியாகும். இது ஒரு சிக்கலான விஷயம். நடுவில்
காட்டப்பட்டுள்ள பல உள் விவரங்களைக் கொண்டிருந்தாலும் அதில் நிறைகள் உள்ளன. டைமென்ஷன்ஸ், பில்லர் டு பில்லர் லொகேஷன்ஸ் மற்றும் பல விஷயங்கள் உள்ளன. இந்த பாடத்திட்டத்தில் மாணவர்கள் தொழிலகங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜினியரிங் டிராயிங்ஸ்களை புரிந்துகொள்வார்கள். கணினிகளை பயன்படுத்தி வடிவமைப்பது எப்படி என்பதையும் காண்பர். மேலும் 3D பொருள்களை உருவாக்குங்கள். தொழில்நுட்ப டிராயிங்ஸ்களின் காட்சி அம்சங்களைக் கொண்ட இந்த கலையே எங்களது பாடத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள். நன்றி.